சீன அரசாங்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. கொஞ்சம் ஏமாந்தா போதும் விபூதி அடிச்சுட்டு அந்த நாடுகளுடைய இடத்தையே ஆக்கிரமிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சீனாவுக்கே விபூதி அடிச்சிருக்குது பிலிப்பைன்ஸ் அரசாங்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில கடந்த ஒரு வாரமா ஏற்பட்டு இருக்கிற தள்ளுமுள்ளுகளுக்கான காரணம் என்ன, பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் சீனாவை ட்ராப் பண்ணது எப்படி, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் கடந்த ஏப்ரல் மாதம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர்களுடைய மிக முக்கியமான போர்க்கப்பலான டெசேரா மெகபுனா அப்படிங்கிற போர்க்கப்பலை அவங்களுடைய கடற்பகுதியில் இருக்கக்கூடிய ஷபினா ஷோல் அப்படிங்கிற ஒரு தீவு கூட்டத்தை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்பா, அது அவங்களுடைய கடல் பகுதி. ஸோ அவங்களோட போர்க்கப்பல் அங்கே ரோந்து போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கடந்த ஏப்ரல் மாதம் போன அந்த போர்க்கப்பல் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப பிலிப்பைன்ஸுக்கு வரவே இல்லைங்க. எதனாலப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற என்னங்க, சைனா கூட இருக்கிற வாய்க்கா தகராறு தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த சபினா ஷோலுக்கு போன அந்த போர்க்கப்பல் அங்கேயே நங்கூரத்தை போட்டு நிறுத்திடுறாங்க. இங்கிருந்து எங்கள் போர்க்கப்பலை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் கிட்டத்தட்ட 2 மாசமாக அந்த போர்க்கப்பலை அங்கேயே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதனால சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில இப்போ ஒரு மிகப்பெரிய மோதல் அப்படிங்கிறதே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சரிப்பா, அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தென்சீன கடல் பகுதியில் என்ன பிரச்சனைங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ சீன அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய எந்த குட்டி நாடுகளுடைய கடல் எல்லைகளையுமே சுத்தமாகவே மதிக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமாக 9 லைன் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கமே ஒரு கடல் எல்லை அப்படிங்கிறத வரையறுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கடல் எல்லையின்படி பார்த்தீங்கன்னா இந்த தென்சீன கடல் பகுதியை முழுசாக சீனாவுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சீன அரசாங்கம் பல ஆண்டுகளாக சொந்தம் கொண்டாடிட்டு வர்றாங்க. ஈவன் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஐநா சபையில் கேஸ் போட்டு கூட சீனாவுக்கு எதிராக ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலுமே இன்னைக்கு வரைக்கும் சீன அரசாங்கம் தென்சீன கடல் பகுதியில் இருக்கிற அவங்களுடைய கிளைமை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லைங்க. கேட்டா வரலாற்று ரீதியாக இது எங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு வரலாறையும் உருவாக்கி ஒரு உருட்டு ஒன்று உருட்டுவாங்க பாருங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இடையில பல ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக இந்த ஸ்பாட்லி ஐலாண்ட்ஸை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பாட்லி ஐலாண்டுங்கிறது ஒரு தீவு கூட்டம் தான். அந்த தீவு கூட்டத்தை பல ஆண்டுகளாகவே சைனா கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சைனா கூட சண்டை போட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ இந்த தீவு கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம அதை தீவுகள் அப்படின்னு சொன்னாலும் அது ஆக்சுவலான தீவுகளே கிடையாதுங்க. ஜஸ்ட் மணல் திட்டுகள் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மணல் திட்டுகள் மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் யாராலும் தங்கி இருக்க முடியாது. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கே பண்ண முடியாது. ஒரு சின்ன பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த தீவுகளில் கட்டவே முடியாதுங்க. ஏன்னா இது எல்லாமே பவளப்பாறைகளால் உருவான தீவுகள். ஸோ இந்த தீவுகளில் போயிட்டு பெரிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா அது எப்போ வேண்டாலும் கடலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாகவே மாறிடுது. காரணம் என்னன்னா, பிலிப்பைன்ஸுக்கு இந்த பகுதி சொந்தம் அப்படின்னாலுமே கூட பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தினால அவங்களுடைய படையவோ இல்லை அவங்களுடைய நாட்டை சேர்ந்த மீனவர்களையோ கொண்டு வந்து இங்கே குடி வைக்க முடியல. அவ்வளோ கூட வேணாங்க, சும்மா பேருக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறத இங்கே கட்ட முடிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் சீனானால இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போனதுனால அது சீனாவுக்கு ஒரு அட்வான்டேஜாகவே மாறிடுது. காலமாக இந்த இடத்த கிளைம் பண்ணி பிலிப்பைன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படிடா சமாளிக்கலாம்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் யோசிச்சப்ப பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கே ஆட்கள் இல்லை அப்படின்னா தானே சீனா வந்து இந்த இடத்த ஆக்கிரமிக்க முயற்சி செய்வாங்க. ஸோ இங்கே ஆட்களை கொண்டு வந்து தொடர்ந்து நிலைநிறுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பீட்டர் மெடரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய போர்க்கப்பலை எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் தாமஸ் ஷோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பாட்லி ஐலாண்டுக்கு சொந்தமான ஒரு சின்ன தீவில் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. ஸோ அங்கே நிறுத்தப்பட்ட அந்த போர்க்கப்பல் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அது கப்பலே பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு போயிடுச்சு, சுத்தமாகவே நகராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஆனால் இன்னுமே அந்த தீவில் தான் நின்றுட்டு இருக்குது. ஈவன் கூகுள் மேப்ஸில் போனால் கூட பார்க்க முடியும். நம்மளே அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கப்பலை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டதுனால அந்த மணல் திட்டில் தானே மக்கள் வசிக்க முடியாது. இந்த கப்பலில் படைகளை கொண்டு போய் நிறுத்துறா இல்லையா? ஸோ அதனால் இந்த கப்பலில் கொண்டு போய் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அவங்களோட படைகளை நிறுத்துவாங்க.
இதன் மூலமா இந்த செகண்ட் தாமஸ் ஷோல் அப்படிங்கிற பகுதி ஓரளவுக்கு பிலிப்பைன்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இதை பிடிக்காத சீன அரசாங்கம் இன்னைக்கு வரைக்குமே பிலிப்பைன்ஸ்க்கு இந்த உணவுப் பொருட்களை கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா, அந்த கப்பல் இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி தேவையான உணவுப் பொருட்கள், ஈவன் குடிக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா தண்ணீருங்கிறது கஷ்டம் தான், சுற்றியுமே கடல் தண்ணி தான். ஸோ இந்த மாதிரி தேவையான பொருட்களை கொண்டு போய் சப்ளை பண்ணணும். அதற்கு கப்பல்கள் அங்கே போகிறது வழக்கம். அந்த கப்பல்களை குறுக்க வழிமறித்து நிறுத்துறது, வாட்டர் கேனன் மூலமாக அட்டாக் பண்ணுறது, லேசர் மூலமாக கண்ணிலே குறி வச்சு அடித்து அந்த கப்பல் ஓட்டிகளை பிளைண்ட் ஆக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் வந்து சீன அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலுமே கூட இப்போ அங்கே பிலிப்பைன்ஸோட கப்பல் நிற்கிறதுனால பிலிப்பைன்ஸ்க்கு அங்கே ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது உருவாகி இந்த நிலைமையில் தாங்க இப்போ சீன அரசாங்கம் இந்த செகண்ட் தாமஸ் ஷோல் அப்படிங்கிறதுலேருந்து அவங்களோட கண்ணை புதுசாக இந்த சபீனா ஷோல் அப்படிங்கிற மற்றொரு தீவு கூட்டத்துக்கு திருப்பி இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் தாமஸ் ஷோலுக்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம் தான். இங்கேயுமே எண்ணெய் வளமும் கேஸ் வளமும் அதிக அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சீன அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சபீனா ஷோவில் அவங்க ஆக்கிரமிக்கிறதுக்காக இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியலான தீவை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே மணல் திட்டுகளாக அங்கங்கே வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். ஸோ இங்கே எந்த ஒரு கட்டுமானமோ இல்லை ஒரு மிலிட்ரி பேஸோ உருவாக்க முடியாது. அதுவே இங்கே மணலை கொண்டு வந்து நிரப்பி ஒரு ஆர்டிஃபிஷியல் தீவை உருவாக்கிட்டா இங்கே தாராளமாக சீன அரசாங்கம் ஒரு மிலிட்ரி பேஸையை உருவாக்கிடலாம். அதன் மூலமாக இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதியையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ இதற்கான முயற்சியை சீன அரசாங்கம் இந்த வருடத்தோட ஆரம்பத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இங்கே வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் தீவை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சீனா ஒரு ஆர்டிஃபிஷியல் தீவை உருவாக்குறது இது முதல் முறை கிடையாதுங்க. ஆல்ரெடி தென்சீன கடல் பகுதியில் ஒரு தீவையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கேயும் பண்றாங்க அப்படின்ற சந்தேகம் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துக்கு வந்ததையுமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனடியாக சீனா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த ஒரு புதுசாக உருவாகி இருக்கும் இல்லையா, இவங்க மணலை கொட்டுனதன் மூலமாக உருவான அந்த மணல் திட்டுகள்லேருந்து மணலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி அந்த ரிசர்ச் பேப்பரையும் சீனா ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிசர்ச் பேப்பரின் படி அங்கிருந்த மணல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மணல் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருந்த மணல் தானா. ஸோ அதனால் அது வந்து ஆர்டிஃபிஷியல் தீவெல்லாம் கிடையாது, இயற்கையாகவே உருவான ஒரு தீவுன்னு சொல்லி சீனாவே ஒரு ரிசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதற்கு பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கம் வேற எங்கேயாச்சும் வந்து மணலை எடுத்துட்டு வந்து பயன்படுத்தினா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த சபீனா ஷோலை சுற்றி இருக்கக்கூடிய இறந்து போன கடல் பவளப்பாறைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது பிளஸ் அங்கே இருக்கக்கூடிய மணலையே பயன்படுத்தி இந்த தீவுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய என்ன மண் இருக்கோ அதுதான் வந்து டெஸ்ட் ரிசல்ட்டாகவும் வரும். ஸோ இது வெளியே இருந்து வந்த மண் மாதிரியே தெரியாது, இயற்கையாக உருவான மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கு தான் சீன அரசாங்கம் இப்படி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக இந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதோட நிற்கலைங்க, உடனடியாக அவர்களுடைய போர்க்கப்பலான தெசேரா மகுபுனா அப்படின்ற போர்க்கப்பலையும் அந்த பர்டிகுலர் சபீனா ஷோலை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அங்கே போன போர்க்கப்பல் அங்கேயே நங்கூரத்தை போட்டு நின்றுறாங்க. இல்லை நான் இருந்தேன்னா உன்னால் வந்து தீவு கட்ட முடியாதுல்ல, நான் இல்லைன்னா தானே நீ பாட்டுக்கு சீக்கிரட்டாக அந்த தீவை கட்டுற வேலையெல்லாம் பார்ப்பேன், நான் இங்கேயே செட்டில் ஆகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அங்கே நங்கூரத்தை போட்டு நின்றுறாங்க. இது சீனாவுக்கு பெரிய அளவுக்கு கடுப்பை கிளப்புது. காரணம் ஆல்ரெடி இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் செகண்ட் தாமஸ் ஷோலையும் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் பண்ணி கிட்டத்தட்ட அது 20 வருஷமா அந்த கப்பலே துருப்பிடிச்சு போச்சு. சுத்தமாக வேலைக்கே ஆகாதனாலும் அங்கே நிறுத்தி வச்சுக்கிட்டு பிலிப்பைன்ஸினுடைய படை வீரர்கள் நிற்கிறதுக்கான ஒரு தளமாக மாறி இருக்குது. அதே மாதிரி எங்கே இந்த போர்க்கப்பலையும் கொண்டாந்து இங்கேயே நிறுத்தி வச்சுக்கிட்டு இந்த இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிறதான் சீனாவினுடைய பயம். இதனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் இந்த இடத்துல மோதல் அதிகரிக்க தொடங்கி இருக்குது. முக்கியமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அவர்களுடைய வீரர்கள் இந்த போர்க்கப்பல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சப்ளை பண்ணலான்னு போகும்பொழுது சீன அரசாங்கம் அதை வழிமறித்து தடுத்துருக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, பிலிப்பைன்ஸ் தரப்புல இருந்து இந்த உணவுப் பொருட்களை சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கோஸ்ட் கார்டு ஷிப்பும் கூடவே அந்த கோஸ்ட் கார்டு ஷிப்புக்கு பாதுகாப்பாக ஒரு மிசைல் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிறதும் போயிருக்குது. ஆனால் அதை வழிமறித்து நிறுத்துறதுக்கு கிட்டத்தட்ட சீனாவினுடைய 40 கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மணி நேரத்துக்கிட்ட நைட்டு டைம், அதுவும் இந்த 2 நாடுகளுடைய கப்பல்களும் நேருக்கு நேர் நின்றுக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லையா, இவங்களும் முன்னாடி போக முடியலையா, அவங்களும் அங்கிருந்து நகர்ற மாதிரியே இல்லையா.
ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டுக்கு மேலே ஆயிரவுமே பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய கப்பலை திருப்பிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த போர்க்கப்பலுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சப்ளை பண்ண முடியாமே போயிருக்குது. கிட்டத்தட்ட என்னதான் அந்த செகண்ட் தாமஸ் ஷோவில் 20 வருஷமாக அந்த கப்பல் அங்கே நின்னாலுமே கூட இதுவரைக்கும் அந்த கப்பலுக்கு உணவுப் பொருட்களை சப்ளை பண்ண முடியாமல் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தினால போனதே கிடையாது. ஆனால் இந்த முறை சபீனா ஷோவில் நிற்கக்கூடிய இந்த கப்பலுக்கு இந்த உணவுப் பொருளை இவங்களால சப்ளை பண்ண முடியல. காரணம் சீனாவும் இந்த விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. அந்த செகண்ட் தாமஸ் ஷோவில் நடந்த விஷயம் இங்கேயும் நடந்துடக்கூடாது, விட்டால் கண்டிப்பாக இந்த போர்க்கப்பலையும் அங்கேயே போட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் சீனாவுக்கு எழுந்திருக்குது. கிட்டத்தட்ட பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் சைனாவை செக்மேட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, சீனா கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் தீவை கட்டி இதை அபகரிக்க முயற்சி செஞ்சாங்க. பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் ஒன்றுமே பண்ணல, அவங்க போர்க்கப்பலை மட்டும் கொண்டு போய் நிறுத்தி வச்சு ஜோலியை முடிச்சு கொடுத்தாங்க. என்னதான் வந்து நைட் டைமில் அந்த உணவுப் பொருட்களை பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தால் அந்த போர்க்கப்பலுக்கு சப்ளை பண்ண முடியாமல் போனாலுமே கூட அடுத்த நாள் காலையில் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த உணவுப் பொருட்களை சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருந்த போர்க்கப்பல் அந்த நங்கூரம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு சும்மா ஒரு சுற்று அந்த சபீனா ஷோவில் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்குது. அந்த சமயத்தில் சீனாவினுடைய அந்த கோஸ்ட் கார்டு ஷிப்ஸ் எல்லாம் போய் அந்த கப்பல் மேலே 3 தடவைக்கும் மேலே முட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ள 5 முறைக்கு மேலே அந்த கப்பல் மீது இந்த மாதிரி மோத வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஸோ எதுக்காகனா எப்படியாச்சும் இந்த ஷோலை விட்டு இந்த கப்பலை நகர்த்தணும் அப்படிங்கிறதான் சீனாவினுடைய நோக்கம். ஆனால் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் இந்த விஷயத்தில் பின்வாங்குற எண்ணத்திலே இல்லைங்க. பக்காவான சான்ஸை யூஸ் பண்ணி பக்காவாக கொண்டு போய் கப்பலை நிறுத்திட்டோம், அந்த கப்பலை என்ன ஆனாலும் நாங்கள் இருந்து எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நங்கூரத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புன கப்பல் மறுபடியும் நங்கூரத்தை போட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. நான் கிளம்புனா தானே நீ வந்து முட்டுவ, நான் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த தாக்குதல்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீனா பிலிப்பைன்ஸ்க்கு இடையிலான மோதல் அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம் இதுவரைக்கும் இவ்வளவு கப்பல், அதாவது 40 கப்பல்களை பிலிப்பைன்ஸுக்கு எதிராக சீனா பயன்படுத்தினதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்தே இந்த நிலைமையினுடைய தீவிரத்தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் தாமஸ் ஷோவில் கொண்டு போய் அந்த பீட்டர் மெட்ரே அப்படின்ற கப்பலை துருப்பிடிக்க விட்ட மாதிரியே இந்த கப்பலையும் சபீனா ஷோவில் வச்சு துருப்பிடிக்க விட்டு அதன் மூலமாக அந்த பகுதியையும் பிலிப்பைன்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முயற்சி செய்வாங்களா, இல்லை சீனா வந்து ஒன்ஸ் அவங்களுடைய கப்பல்கள் எல்லாம் பின்வாங்கிட்டாங்கன்னா இவங்களும் இவர்களுடைய போர்க்கப்பலை பின்வாங்கிடுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.